போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தலைமையில் இந்த நிகழ்வு இடம்பெற்றது. ஆவரங்கால் முதல் தொண்டைமானாறு வரையிலான 6.5 கிலோமீட்டர் நீளமான குறித்த வீதி 670 மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் புனரமைக்கப்படுகின்றது. வடமாகாண ஆளுநர், பாராளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலரும் இன்றைய நிகழ்வில் பங்கேற்றிருந்தனர். நேற்று வெளியிடப்பட்ட குளோபல் ஊழல் குற்றச்சாட்டு பட்டியலில் இலங்கை ஒரு வருடத்தில் பல்வேறு படிமுறைகள் முன்னேறியுள்ளது. விக்னேஸ்வரன் முதலமைச்சராக செயற்பட்ட காலப்பகுதியில் 2 அமைச்சர்களை பதவி நீக்கினார். அதற்கான காரணங்களை நீங்கள் அறிவீர்கள். எனவே நாம் வழங்கிய வாக்குறுதியின் பிரகாரம் ஊழலையும் திருட்டையும் மோசடியையும் நிறுத்தியுள்ளோம். பாதுகாப்பு தரப்பினருக்கு தேவைப்படாத அத்தியாவசியமற்ற காணிகளை பாதுகாப்பு தரப்பினரிடம் கலந்துரையாடி விடுவித்தோம். அதேபோன்று மக்கள் பயன்படுத்தும் தனிப்பட்ட காணிகளையும் விடுவிப்பதற்கு நடவடிக்கை எடுத்தோம். மீண்டும் எந்த சந்தர்ப்பத்திலும் வடக்காக இருக்கலாம், தெற்காக இருக்கலாம், கிழக்காக இருக்கலாம், இனவாதத்திற்கு ஒருபோதும் இடமளிக்க மாட்டோம். இன்று அரசு ரீதியாக எந்த சந்தர்ப்பமும் இன்றி நிற்கதியாகியுள்ள எதிர்க்கட்சித் தலைவர் உள்ளிட்ட நாமல் ராஜபக்ச அனைவரும் ஒன்றிணைந்து கல்வி மறுசீரமைப்பில் ஏற்பட்ட சிறிய தவறை பெரிதாக காண்பிக்க முயற்சித்தனர். இன்று உணவும் குடிநீரும் இல்லாத மிருகங்களைப் போன்று எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் மாறியுள்ளனர். அவர்களுக்கு இனவாத உணவு தேவைப்படுகிறது. தற்போது அரசாங்கம் இனவாத உணவை வழங்குவதில்லை. அரசாங்கம் தமிழ், முஸ்லிம், சிங்கள மக்களுக்கு அனைவரையும் ஒன்றாக பார்க்கிறது. அவர்களுக்கு உணவு இல்லாமல் போயுள்ளமையினால் அனைத்து குப்பைகளையும் சாப்பிடுகின்றனர். ගොඩක් බඩගින්නකොට ඕන ජරාවක් වනවා.